இந்த பொண்ணு மேரேஜ் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு ரொம்பவே சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னுமே இந்த ஹஸ்பண்ட் தூங்கிக்கிட்டு தான் இருக்கதான் தெரிஞ்சதும் சேட்டை பிடிச்ச இந்த பொண்ணு லிப்ஸ்டிக் எடுத்து அவனோட முகம் ஃபுல்லா பூசி விட்டுடுறா. அவன் கூட ஒரு போட்டோ எடுத்து அதை இன்டர்நெட்லயும் போஸ்ட் பண்ணிடுறா. ஆக்சுவலா இந்த ஹஸ்பண்ட் தூங்குற மாதிரி இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அடுத்ததான் இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு கிஃப்டா வந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அண்ட் பக்கத்துல இருக்க ஜாடி எடுத்து பார்த்துக்கிட்டு இது எவ்வளவு ரேட் இருக்குன்னு சொல்லி கேட்கவும் அதோட விலை எல்லாம் 10 லட்சத்துக்கு மேல இருக்கும்னு பின்னாடி இருந்து சவுண்ட் வருது. ஹஸ்பண்ட் எழுந்துட்டானான்னு பயத்துல இந்த பொண்ணு ஜாடியை கீழே போட்டு உடைச்சிடுறா. இந்த சட்டை கேட்டு அவங்க ஒரு பாட்டி தாத்தா ரூம்குள்ள வராங்க. அந்த பாட்டியும் என்னமா இது என்னோட பேரனோட ஃபேஸை இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு ஹீரோயினை பார்த்து கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, அவருக்கு இப்படிலாம் பண்ணாதான் பிடிக்கும்னு சொல்றாருன்னு ஹீரோயினும் சொல்லிடுறா. கோபத்துல இந்த பையனை எனக்கு இந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கல, டிவோர்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்றா. இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ்ன்னு சொல்லி ஹீரோயின் அவ போட்டிருக்க நகையோட மத்த திங்ஸையும் பேக் பண்ணிக்கிட்டு அங்க விழுந்து கிளம்பிடுறா. இந்த பாட்டியுமே ரொம்பவே கோவமா எதுக்காக இப்படி பண்ண, பாவம்ல அந்த பொண்ணுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ சடனா இந்த பையன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துறவோ அந்த பாட்டியும் பயந்துகிட்டு எப்படியாவது அந்த பொண்ணை திரும்பி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கத்துறாங்க. அடுத்த நாள் காலையில இந்த பையன் தரையில படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். ஆனா இந்த பொண்ணு பெட்ல ஏறி உட்காந்துட்டு இருக்கிறான். ஆமா, நேத்து நைட்டு நான் வந்து பார்த்தேன், இந்த பெட்ல படுத்துக்க எனக்கு இடம் இல்ல, சோ உன்னை கீழே தூக்கி போட்டுட்டு நானே படுத்துக்கிட்டேன்னு ஹீரோயின் சொல்றா. அதை கேட்ட இந்த பையன் ரொம்பவே கோவப்படுறான். அப்போ ஹீரோயின் சொல்றா, நீங்க மட்டும் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி வர்ற பொண்ணு என்னை விட கொடுமைக்காரியா இருக்கலாம்னு சொல்லி அவனோட வாயை அடைச்சிடுறா.